We will move on with the other dignitaries. Professor Partha Sarathi is the former Vice Chancellor of the Tamil Nadu Open University. His specialization in the field of andragogy gave him a unique understanding of teaching methods that he applied in the Open University. Having been a member of Board of Studies in Bharathidasan University, Annamalai University, Bharatiyar University, University of Madras, and various other universities, and having served as a member in the Academic Councils, Executive Council, and Planning Board of Bharathidasan University, he has headed many and chaired many organizations. And I should add this before Sir starts. He has been instrumental in generating over 20 crores of rupees through 117 skill development programs, benefiting over 4.37 lakh individuals through his career spanning 3 decades. He has also held various leadership positions and served on numerous academic and national committees, and has great reverence for Jnana Tamil. We thank him for his continued support and request him to please speak a few words. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய அருமையான தலைமை பண்பை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மேதகு நாகாலாந்தினுடைய ஆளுநர் இலா கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சற்று முன் அற்புதமான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து 5 நிமிடம் பேசுவேன் 10 நிமிடம் பேசுவேன் என்று சொல்லி 35 நிமிடம் பேசினார். 35 நிமிடங்களும் நமக்கு கேட்பதற்கு இன்னும் பேசுவாரா என்று கேட்கக்கூடிய நிலைமைக்குத்தான் அவர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அருமை நண்பர் திரு கே ஸ்ரீராம் ஐயா அவர்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய செயலர் அம்மா லட்சுமி அம்மா அவர்களே, அதற்கு அடுத்து இங்கே குழுமி இருக்கக்கூடிய எல்லோரும் பார்த்தோம்னாக்கா இந்த முகங்களை எல்லாத்தையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதையோ உனத்தை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு ஏதோ புது கருத்துக்கள் கிடைக்கணும். ஏன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஏஜ் குரூப்பும் உள்ளே இருக்கும். ஆனால் முகங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேடல், இது வேணும் அது வேணும், அது கிடைக்கணும் இது கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழலில் அந்த முகங்களை பார்க்க முடியுது. அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது நம்மளுடைய 25வது ஆண்டு விழா நம்மளுடைய ஸ்ரீ ரம மகரிஷியோட சமாஜத்தை பக்த சமாஜத்துக்கு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னாக்கா, நான் திருவண்ணாமலை பக்கத்தை சேர்ந்தவன், நான் கிரிவலம் போகிறவன், இதுக்கும் போவேன், மது ஆசிரமத்துக்கு அடிக்கடி போவேன், எங்கள் குடும்பமே அப்படி தான் போகும். அதனால் இன்றைக்கு இந்த விழாவில் நம்மளுடைய மேதக ஆளுநரோட அவர்களோடு சேர்ந்து நான் பங்கேற்பேன்னு கனவு கூட காணல, நினச்சி கூட பார்க்கல. ஒரு கருத்து சொல்லுவாங்க, யாருக்கு என்ன எந்த நேரத்தில் எந்த இடத்துல கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரும், யார் தடை பண்ணாலும் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த நாளில் இந்த மணித்துளியில் நான் இங்கே இருக்கணும், அவரிடத்துல அந்த திருக்குறள் புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதை நான் வாங்கணும், அவரை கூட சேர்ந்து நம்மளும் கலந்துக்கணும். அவரோட பேச்சு நான் பலதரம் கேட்டிருக்கிறேன். ஏன்னா நான் திருச்சியில் 30 ஆண்டு காலம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். ஐயாவை பலதரம் சந்திச்சிருக்கேன், பல நிகழ்வுகளில் கலந்துருக்கிறேன், கேட்டிருக்கேன். எனக்கு அதெல்லாம் நல்ல அனுபவங்கள் நிறைய. அவருடைய பேச்சு நல்ல பேச்சாற்றல் உள்ளவர், நல்ல கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை அவருக்கு இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால் அவருடைய பேச்சை கேட்கறது நாம் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே வலியுறுத்தி சொல்லி விடுகின்றேன். அது முழுக்க ஞான தமிழ் சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா மற்ற விஷயங்களை பேசுவதற்கு ஐயா அவர்கள் அது பேசுகிறார்கள். அவர் நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நிறைய விஷயங்களை பேச இருக்கின்றார்கள். அதனால் இந்த ஞான தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது, அதுக்கு முன்னாடி ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஸ்ரீராம் ஐயாவை 36வது புத்தகம்னு சொன்னாங்க. ஒரு புத்தகம் எழுதுறதுக்கே பேராசிரியர்லாம் பேருக்கு பேராசிரியராக இருந்துக்கிட்டு திண்டாடிட்டு கிடக்கிறாங்க. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா பேராசிரியரோட எண்ணிக்கை 15,72,000 பேர் இருக்கிறாங்க. 15,72,000 பேராசிரியர்களில் அதை புத்தகம் எழுதியிருக்கிற ஆசிரியர்களை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 பேராசிரியர்கள் கூட தேர மாட்டாங்க. 17 லட்சம் புத்தகம் எழுதியிருக்கிறது, 1,00,000 ஆசிரியர்கள் கூட இல்லை. ஆனால் ஒரு பேராசிரியருக்கே அப்பாற்பட்டு, தமிழ் துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் மூத்த பேராசிரியர்கள் அப்பாற்பட்டு இப்படி 36 புத்தகங்களை எழுதுறாருன்னா அவருக்கு இறையருள் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க.
அவர் இறையால் முகத்திலையும் தெரியுது, அவருடைய பேச்சிலையும் தெரியுது, அவருடைய எழுத்துலையும் தெரியுது. 36 புத்தகம். ஏன்னா புத்தகம் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் புத்தகம் எழுதியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். புத்தகம் எழுதுறது ரொம்ப கடினமான ஒரு செயல். அந்த புத்தகத்தை எழுதுனதுக்கப்புறம் பல பேர் படித்து பார்த்து பல பேரோட கண்ணோட்டத்தில் கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் ஏற்றுக்கணும். திட்டுவாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, இவனுக்கு எழுதவே தெரிலன்னு சொல்லுவாங்க, இவனை யார் எழுத சொன்னான்னு சொல்லுவாங்க, இதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லுவாங்க, இவன் நேரத்தை வீணாக்கிறது இல்லாமல் மற்றவன் நேரத்தை வீணாக்கிறான்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் நடக்கும். இவ்வளவும் தாங்கிக்கணும் புத்தகத்தை எழுதுனா. நான் அப்படித்தானே 72 புத்தகத்தை எழுதியிருக்கேன். என்னோட புத்தகங்கள்லாம் ஆய்வு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லைன்னா மாணவர்களோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லைன்னா கிராமத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லையா, விரிவாக்க பணிகள், அந்த விரிவாக்க பணிகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அது ஆசிரியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இளைய சமுதாயத்துக்கு போய் சேரணுங்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி தான் புத்தகங்களாக இருக்கும். அப்படித்தான் எழுதுனேன். இப்போது 2 புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அது என்னென்னா, ஒன்று நான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நமக்கு பன்வாரிலாலோட அவருடைய அருளாட்சியால் தான் எனக்கு போஸ்டே எனக்கு கிடைச்சிது. ஏன்னா அதில் இருக்கிற பொழுது நான் கல்விக்காக, அதாவது கல்வி திட்டத்துக்காக, கல்வி பணிக்காக, கல்வி கொள்கைக்காக பேசின கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அது 20 பேச்சுக்களை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக ஆக்கிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது நிச்சயமாக நம்ம அனுபவபூர்வமாக பேசியது, வெவ்வேறு இடத்துல பேசியது, அதை நம்ம எடுத்து புக்காக ஆக்கினா நல்லா இருக்குன்னு அந்த புத்தகத்து ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த புத்தகம் எழுதி ரொம்ப அற்புதமான பணிகள். ஏன்னா அவர் ஏற்கனவே என்கிட்ட கொடுத்துருக்கிறதையும் நான் படிச்சிருக்கிறேன். நல்லா அற்புதமாக எழுதுறேன். ஏன்னா அது சொல்ல ரொம்ப ரேர் இந்த மாதிரிலாம் எழுதுறது. அதனால் எனக்கு அவருடைய மனப்பூர்வமான அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் உங்கள் அத்துணை பேரின் சார்பாக. இன்னும் மேலும் புத்தகம் எழுதினவர் 36ஓட நின்றுடக்கூடாது, ஒரு 51 புத்தகமாவது எழுதி முடிக்கிட்டோம் அவர். அதுக்கடுத்து நான் இந்த ஒரு சொல்கிற விஷயத்துக்கு வந்துடுறேன், நேரத்தை எடுத்துக்காம. அதாவது இந்த ஞானத்தமிழ் என்று சொல்லக்கூடியது நான் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற பொழுது, அதாவது திருக்குறளுக்காக திருக்குறள் இருக்கையை ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் சொன்னாங்க, ஏன் திருக்குறள் இருக்கை நீ ஆரம்பிக்கிறேன்னாங்க. ஏன் ஆரம்பித்த என்ன தப்பு? துணைவேந்தர் பதவி கொடுத்துருக்காங்க, துணைவேந்தர் என்னென்னலாம் செய்யலான்னு வரைமுறை இருக்குது, அந்த வரைமுறைக்கு உட்பட்டு நான் செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அதனால் திருவள்ளுவர் இருக்கையை ஆரம்பித்தேன், பாரதியாருக்கு ஒரு இருக்கையை ஆரம்பித்தேன், விவேகானந்தருக்கு ஒன்று ஆரம்பித்தேன், அதுக்கு அடுத்தது ராமானுஜத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று ஆரம்பித்து விட்டேன், ஔவையாருக்கு ஒரு அரங்கத்தை கட்டி விட்டேன். இப்படியா நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிற பொழுது அந்த சமயத்தில் தான் ஐயா நம்மளுடைய காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கனடாவில் இருக்குது. அந்த காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங்ன்ற அமைப்பில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார், பேர டாக்டர் பாலாஜின்னு சொல்லி, அவரும் இவரும் நெருங்கிய நண்பர்கள். இவரும் தான் ஒரு நாள் அவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி இவங்களை என்னை பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க. என்னோட பாலிசி எப்படின்னா, இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் என்னை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது, யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம், நம்மக்கிட்ட வேலை பார்க்குற சர்வன்ட் மேடும் பார்க்கலாம், இப்போ சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸரும் பார்க்கலாம், ஒன்றும் அப்பாயின்மெண்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதுக்காக தான் நம்ம உட்காந்துக்கிறோம், அதுக்கு தான் வேலை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு நீ அப்போ வா இப்போ வராது அப்போ வராது அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்மளை பார்க்குறவங்க எது நாமளே இருக்கணும்னு எல்லாம் வான்னு சொல்லிடுவேன். ஏர்போர்ட்லேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்தார். வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போய், சார் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்க சார், ஏன் சார் 10 நிமிஷங்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், அது பக்தி இலக்கியங்கள், இதிகாசங்கள், திருவாசகம், திருக்குறள், திருப்புகழ் இதெல்லாத்தையும் கலந்த ஒரு பெரும் கலவையாக ஞானிகள் சொன்ன தத்துவங்கள் எல்லாம், ரமண மகரிஷி சொன்ன இது மாதிரி எல்லாரும் சொன்ன தத்துவங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து உள்ளடக்கி ஒரு ஞானத்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு எடுத்து செல்லணும்னு சொன்னார். இதுதான் அவங்க கேட்டதே. நான் உடனே எந்த இதுவும் சொல்கிறேன், அங்கே கேட்டு சொல்கிறேன், இங்கே கேட்டு சொல்கிறேன், இல்லைன்னா நான் ஒரு சிண்டிகேட்டில் கேட்டு சொல்கிறேன், அகாடமிக், ஏன்னா நமக்கு இப்போ முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னேன், இது கல்வி பணி, கல்வி திட்டம், இது ஒரு சொல்கிற நோக்கத்தை பார்த்தா நல்ல தொலைநோக்கு பார்வை. நாம் ஒர்க் பண்ணதெல்லாம் இந்த இளைஞர் பட்டாளுக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், பல ஆண்டு காலமாக, 40 ஆண்டு காலமாக. எனக்கு ஒரு சொன்ன உடனே புரிஞ்சிச்சு, சார் இந்த திட்டத்தை பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு கோர்ஸாக உள்ளே கொண்டு போயிடலாம், இதை கன்வெர்ட் பண்ண வேண்டியது 3 கிரெடிட்டாக மாற்றி விடணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கோர்ஸ் ரெக்கக்னைஸ் ஆகணும், எல்லாரும் படிக்கணும்னு சொன்னால் ஒரு 16 மணி நேரம் நம்ம சொற்பொழிவோ இல்லை 16 மணி நேரத்துக்கு ப்ராக்டிக்கல் அம்சம் இருந்தாவோ இல்லை 2 சேர்ந்து இருந்தாவோ ஒரு கிரெடிட். அதனால் இப்போ 48 கிரெடிட்டு 3 சொல்கிறது 48 மணி நேரம் 3 கிரெடிட்டாக இருக்கிற மாதிரி கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான ஏற்பாடை நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு மாடல் தந்து விடுறேன். ஏன்னா இது ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவாக இருக்குது. நான் இதுக்கு ஒரு வல்லுநர்களை குழு போடணுன்னா வல்லுநர்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்க மாட்டாங்க. அந்த வல்லுநர் உட்காந்தாலும் அந்த வேலையே நடக்காது.
உங்களுக்கு தான் இது நல்லா தெரியுது ஐயா, அதனால் நீங்களே வல்லுநர் குழுக்கு தலைவர். வல்லுநர் குழுவுக்கு உங்களுக்கு யார் யாரெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களோ துணைவேந்தரா நீங்கள் நடிச்சுக்கோங்க, நீங்கள் போட்டுக்கோங்க, நீங்களே போட்டுக்கோங்க ஆளுங்கள்ன்ட்ட. ஒரு 3-4 பேர் அவர் போட்டுட்டார். போட்டு முடித்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரே வாரத்தில் கொண்டு வந்துட்டார், சிலபஸே கொண்டு வந்துட்டார். அதுக்கு அடுத்து சொன்னேன், ஐயா இது புத்தகம் எழுதுறதுக்கு நான் வேறு யாருக்காவது கொடுத்தா புத்தகம் வராது ஒழுங்கா, மாதக்கணக்கு வாரக்கணக்குன்ற மாதிரி இழுத்துக்கிட்டே போவாங்க, கோர்ஸே முடிஞ்சதுக்கப்புறம் கூட புத்தகம் கொடுக்க மாட்டாங்க, அது மாதிரிலாம் நடந்துடும், வேணா புத்தகத்தை நீங்களே எழுதுங்கன்ட்டு. அந்த புத்தகத்தையும் இவர் எங்கள் ஆங்கிலத்தில் எழுதிட்டார், தமிழ் மொழி பெயர்த்தாருங்க. அது ஒரே மாதத்தில் நடந்து போச்சு. நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ வேகத்துக்கு இதை செயல்படுகின்ற பொழுது உங்களை விட வேகமாக பல்கலைக்கழகம் செயல்படுன்றதை நான் காட்ட வேணாவா? அதனால் உடனே அடுத்த மாதமே கோர்ஸை அகாடமிக் கவுன்சிலில் அப்ரூவல் வாங்கிட்டேன். அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் ஆன்லைனில் பெண்டமிக் பீரியடு ஒரே பிரச்சனை, நேருக்கு நேரம் ஆட்கள் வர முடியாது. இன்னும் நேராக வரல, நான் ஆன்லைனில் கோர்ஸ் ஆரம்பிச்சிருவோம். ஆன்லைனில் கோர்ஸ் அட்வர்டைஸ் பண்ண, ஆன்லைனில் எல்லாரையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லு அப்படி பண்ணி இந்த கோர்ஸை அற்புதமான சிலபஸ் அவர் பண்ணியிருக்கக்கூடியது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளங்களுக்கு உண்மையாகவே இந்த வேல்யூ எஜுகேஷனுங்கிறது அந்த காலத்தில் நாம் படிக்கின்ற காலத்தில் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்து ஆரம்பித்தது. இப்போ அதெல்லாம் சொன்னாங்க வேறு மாதிரி ஒரு கருத்து சொல்லிடுறாங்க. வேல்யூ எஜுகேஷன் பேச ஆரம்பித்தாவே அது புதிய கல்விக் கொள்கை, அது எது அது போது ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை மாணவ செல்வங்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் சரியாக சொல்லனா தானே அவங்க எதிர்காலத்தில் நல்லா இருப்பாங்க. எதிர்காலத்தில் அவங்க நல்லா இருந்தால் தானே அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அவங்க குடும்பம் நல்லா இருந்தால் தானே அவங்க மாநிலமே நல்லா இருக்கும். மாநிலமே நல்லா இருந்தால் தானே இந்தியா நல்லா இருக்கும். இந்தியா நல்லா இருந்தால் தானே மற்ற நாடுகாரன் நம்மளை பார்த்து பயப்படுவான். அந்த ரேஞ்சுக்கு திட்டமிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசு கையில் இருக்கிற பொழுது இந்த கீழே கிராஸ் ரூட் லெவலில் இதை கொண்டு போய் செய்ய வேண்டிய வேலைகளை சொன்னால் வேணாங்கிறாங்க. அவ்வளோ அம்சங்களும் உள்ளடக்கி அற்புதமான ஒரு பாடத்திட்டம். அதை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ஃபஸ்ட்டு 2021 60 பேர் தான் சேர்ந்தாங்க அதுக்கு ஆன்லைனில். 22வது வருஷம் அடுத்த வருஷத்தில் 170 பேர், 23 320 பேர், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்க. அப்புறம் 24வது வருஷத்தில் 440 பேர், இன்னைக்கு வரைக்கும் 990 பேர் அதை முடிச்சிருக்காங்க. இந்த 990ங்கிறது 9 லட்சமா 9 கோடியா 90 கோடியா மாறணும் உலகம் முழுக்க மாற்ற முடியும். ஏன்னா தமிழில் தான் சொல்லணும்னு ஒன்றும் கிடையாது. தமிழில் இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணி ஆங்கிலத்திலே அந்த பாடத்தை நடத்தலாம், அதையே டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்திலேயே நடத்தலாம், அதையே தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது எதில் வேணாலும் கொண்டு போக முடியும், பிரெஞ்சிலையும் கொண்டு போகலாம். இப்போ ரமண மகரிஷி ஐயாவோட தத்துவங்களை எல்லாத்தையும் உலகம் முழுக்க ஒரு மொழியிலேயே பார்க்குறாங்க. அதை பல்வேறு மொழியில் பார்த்து தானே அவ்வளோ கூட்டங்களும் போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பாடத்திட்டமானது அற்புதமான பாடத்திட்டம். இதை மட்டும் பார்த்து நிறுத்தலை, எண்ணிக்கை கூடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்ல பயனை அடைஞ்சவங்க கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக ஒரு சர்வே அவர் சாரை எடுத்திருக்காரு, ஒரு குழுவாக எடுத்திருக்காங்க. அதில் சொல்லியிருக்கக்கூடியதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த பாடத்திட்டமானது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குதுன்னு கேட்குறோம். அதில் ஒரு 64% எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸலண்ட்டுக்கு அடுத்து வெரி குட்டில் தான் சொல்கிறாங்க, அது கீழே போகவே இல்லை. இது முதல்ல சொல்லக்கூடியது. ரெண்டாவது, நடத்தக்கூடிய அந்த வகுப்புகள் இருக்கு இல்லையா, கிளாஸஸ், அது ஆன்லைனில் இருந்தாலும் சரி இல்லை ஆஃப்லைனில் நேராக மீட் பண்ணி நடத்துகிறதா இருந்தாலும் அதை கேட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இது 60%க்கு இதையும் மிக நன்றாக இருக்குது. மிச்சம் இருக்கிறதெல்லாம் வெரி குட்லேயே தான் நிற்குது. அதுக்கு அடுத்தது இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இந்த பாடத்திட்டத்தில் சரியாக இருக்கா, நீங்கள் நினைக்கிறபடி சேருதாங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு கருத்து பரிமாற்றங்கள் பண்ணுற போது 56% எக்ஸலண்ட்டு, 40% வெரி குட். இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பாடத்திட்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கைக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா, வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்கிறத 96% மாணவர்கள் சொல்கிறாங்க. இதை தவிர நமக்கு என்னங்க வேணும்? யார் இளைஞர் பட்டாளமோ அவங்களே இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அவங்க சொல்கிற கருத்தில் ஆய்வுபூர்வமாக எடுத்தால் இவ்வளோ பேர் இது பயனுள்ளதாக இருக்குது, இதை விரிவாக்கம் பண்ணுங்க, செயல் வடிவம் கொடுங்க, பெரிய லெவலில் பண்ணுங்க, தெரியல அப்படின்றதுக்கு வராங்க. அதனால் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய மத்திய அரசு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு திட்டத்தை ஆன்லைன்லேயும் சரி, அதே சமயத்தில் மாணவ செல்வங்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் படிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு எஜுகேஷன் சொல்லி NPTELனு சொல்லி 7 IIT ஒன்றா சேர்ந்து, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்கிறவங்களும் ஒன்றா சேர்ந்து
யார் வேணாலும் படிக்கலாம். மாணவர்கள் 3 கிரெடிட் ப்ரோக்ராமு ரிலேட்டட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்கில்லு நாலேஜ் சேர்ந்ததாக இருக்கலாம், அது எதிர்கால வேலைவாய்ப்புக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், இல்லை தொழில் முனைவாரையாக மாறி மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் நடத்துறதுக்கு பெரிய அமைப்பில் பெரிய லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த கோர்ஸாக நம்ம ஞானத்தமிழையும் கொண்டு போக முடியும். ஏன்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பக்கம் கொண்டு போகலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ரீராம் ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய அரசு திட்டங்களில் இதை செய்யறதுக்கான ஒரு இது இருக்குது. அதான் என்ன சொல்கிறதுனாக்கா, திருக்குறள் கலாச்சார மையம் ஆரம்பிக்கணுன்றது ஒரு திட்டத்தில் வச்சிருக்கிறதாக ஐயா மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சொன்ன கருத்து சரிதானாங்கிறத வேற ஒரு டாக்குமெண்ட்லேயே அதை பார்த்தேன் நான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ கவர்னர்லாம் நினைச்சாருன்னா, ஏன்னா அவருக்கு ஈடுபாடு அதிகம். ரெண்டாவது இவர் அதை எடுத்து செல்கிற விதம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் அவளுக்கு அளவு கடந்த தமிழ் பற்று உண்டு. தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம் மாணவ சமுதாயங்களுக்கு பெரிய லெவலில் போய் சேரணும். மாணவ சமுதாயங்கள் மாற்றங்கள் பெறணும். அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், வாழ்வு நல்லா இருக்கணும், உணர்வுபூர்வமாக செயல்படணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகின்ற திட்டம் மனதில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஐயா நினைச்சா முடியும். அதை மேலிடத்துக்கு கொண்டு சென்று செய்தார்னாக்கா இது நமக்கு தமிழுக்காக எப்படி இப்போ திருக்குறளுக்காகவே எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு சொல்லி மத்திய அரசு கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து இது வரைக்கும் மொத்தம் 93 மொழியில் மாற்றணுங்கிறது ஒரு திட்டத்தில் இது வரைக்கும் 32 மொழியில் மாற்றிட்டாங்க. இன்னும் மாத்திர வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ஆஃபீஸுங்க தரமணியில் சென்னையில் தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு கூட நிச்சயமாக ஒரு அமைப்பை மத்திய அரசு நினைத்தால் ஏற்படுத்த முடியும். அதை ஏற்படுத்துகிறாங்கன்னா நம்ம திருக்குறளுக்கும் தமிழுக்கும் பக்தி மாலைக்கும் முன்னோர்கள் சொன்ன ஆழ்ந்த கருத்துக்கும் ரமணரிஷி மாதிரி மகரிஷி சொன்ன தத்துவங்களுக்கும் மாணவர்கள் மத்தியிலே எளிமையான முறையிலே அற்புதமாக ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு கோர்ஸாக ஒரு பாடத்திட்டமாக ஆக்கி கொண்டு சென்று பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று தெரிவித்து எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய நம்மளுடைய ஐயா ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு நம்மளுடைய கவர்னரோடு சேர்ந்து இன்றைக்கு பேசக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை காணிக்கையாகி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Thank you so much, sir, for enabling Jnana Tamil to go to the youth as it should be. A brief about Dr. Rajeshwari Ramachandran ma'am. She is a distinguished expert in tuberculosis research with over 30 years of experience. She retired as Deputy Director Senior Grade from the ICMR National Institute for Research in Tuberculosis in Chennai, where she made significant contributions to TB research. Dr. Rajeshwari has authored over 100 research papers and has been a key figure in upholding ethical standards as chairman of several institutional ethics committees in Chennai. She has also contributed to medical education through her involvement in the postgraduate diploma in bioethics program. Currently, she serves as a consultant neurologist at Dr. Kamakshi Memorial Hospital, continuing to leverage her extensive expertise in both research and clinical practice in Parkinson's disease. We request Dr. Rajeshwari to please address the gathering. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பெரிய ஆலமரங்கள் நடுப்புற நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன புல்லு மாதிரி இருக்கேன். தமிழ் ரொம்ப தெரியாது, படிச்சு தமிழ் மேல ஒரு பிரியம், அவ்வளவுதான். ஆனா இல்ல சார், உங்களெல்லாம் மாதிரி சரளமா புக்கெல்லாம் எதிர்த்தமே இல்ல. ஒரு 100 பேப்பர் சொல்றாங்க, ஒரு சயின்டிபிக் பேப்பர் 10 pages எழுதுறதுக்குள்ள உயிரே போய் உயிரே வந்துடும். நீங்க எப்படி இவ்வளவு புக்கை எழுதுறீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். மதிப்பிற்குரிய நாகாலாந்து ஆனரபிள் கவர்னர் ஐயா, அவங்கள பார்த்ததுல ரொம்ப ரொம்ப பெருமை அடைவேன். திரு ஸ்ரீராம் அவர்களே, அரசாதி அவர்களே, ஐயா, உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் இவரை பத்தி நெட்ல பார்த்தேன், கவர்னர் ஐயா பத்தி. அவர் அப்படியே திருக்குறளை அலசி ஆராய்ந்து குளிச்சு முழுகி முத்த எடுத்திருக்காரு. அவர் பேச்சு கூட நீங்க திருக்குறள் அதை பார்த்து இன்னும் பயந்துட்டேன். நான் இங்க வந்து பார்த்தா
திருக்குறள்ல எக்ஸ்பர்ட் ஒரு லேடி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அந்த ஃபோரம்ல பேசுறதுக்கு ரொம்பவே எனக்கு சந்தோஷம். அதோட நான் நிறுத்திக்கிறேன். இப்போ நான் டெய்லி ஸ்ரீராம் பார்ப்பேன். அப்படியே பவ்யமா ரொம்ப பணிவா வந்து கோயிலுக்கு வந்துட்டு போவார். இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பின்னாடி செய்யறாரு 25 வருஷமான்றது ஆனஸ்டா எனக்கு தெரியவே இல்லை. எப்படி சார் இப்படி ஒளிஞ்சிட்டு வேலை பண்றீங்க? அதாவது எழுதுறது ஈஸியே இல்லை. அவர் கேட்டா மார்னிங் 2 o'clock எழுந்துக்கிறேன், 3 o'clock எழுந்துக்கிறேன், நான் வந்து முடிச்சுட்டேன், பிரிண்டிங் முடிச்சுட்டேன், ப்ரூஃப் ரீடிங் முடிச்சுட்டேன். எதுவுமே அவருக்கு சிரமமாவே தெரியல. அந்த எப்படி இப்படி ஒருத்தரால வேலை செய்ய முடியுது அப்படின்னு ஒரு டிடெக்டிவ் வேலை பண்ணேன். அப்போ அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். யாருக்கான்னு தெரியுமா அந்த சீக்ரெட்டு? அவங்க வீட்டுல எலக்ட்ரிக் பில்லு, தண்ணி, செடிக்கு கொடுத்தது எல்லாமே இந்த அம்மா பாத்துக்கிறாங்க. அவர் புக்கு மட்டும் எழுதுறாரு. அவருக்கு எந்த கவலையும் இல்ல. சிவனேன்னு ரமணான்னு அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்டா ஒரு லேடி வீட்டுல இருந்தா இன்னும் கூட 4 புக்கை எழுதலாம் அப்படின்னு. அப்புறம் நான் எனக்கு வந்து அவரை பத்தி ரொம்ப தெரியாது. ஆனா அவருடைய பேசினதை பார்த்து அசந்து போனேன். ஒரு இருக்கையில இருந்தா அதுக்கு மாணவர்களுக்காக எவ்வளவு செய்ய முடியும், அந்த பவரை எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் பாசிட்டிவா அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ தமிழுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு தோணுது சார். திருக்குறளை பத்தி பாக்குற போது அது ஒரு தலை சிறந்த படைப்பு. அது காலம் எல்லாம் வரையறையே இல்ல. அதுக்கு எந்த சமுதாயத்துக்கும் அப்ளை ஆறுது, எந்த ஏஜுக்கும் அப்ளை ஆறுது. சில கருத்துக்கள்லாம் அப்படியே அழுத்தம் திருத்தமா சொல்றாரு திருவள்ளுவர். அது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சிலதெல்லாம் அன்பா சொல்றாரு, சிலதெல்லாம் பணிவா சொல்றாரு. வாழ்க்கையில இருக்கிற அத்தனையும் பத்தி அவர் பேசி முடிச்சிடறாரு. 1330 குறள்லாம் பாக்குற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து நான் படிச்ச சில சென்டென்ஸ் மட்டும் மருத்துவ ரீதியா மட்டும் சொல்லிடுறேன். டாக்டர் என்னதான் சொல்றாரு அவர் மருந்துன்னு பார்த்தா, அவர் மருந்துக்கு டெபினேஷன் சொல்றாரு. நாற்கூற்றே மருந்து. அது என்னது 4 காம்பனன்ட் மருந்துக்குன்னு பார்த்தா, ஒன்னு உற்றவன், நோய் உற்றவன். அப்கோர்ஸ் நோயாளி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. நோய் தீர்ப்பான் டாக்டர். மருந்து அப்கோர்ஸ் பார்மசிட்டிக்கல் எல்லாமே இருக்கவே இருக்கு. இது தவிர உழைச்செல்வன் அப்படின்னு ஒரு வேர்டு ஆட் பண்ணிருக்காரு, 4வது காம்பனன்ட். ஆக்சுவலா இது மோஸ்ட் நெக்லெக்டட் மெடிக்கல் ஃபீல்ட்ல. நர்சஸ் இல்லாம ஒரு வேலை நடக்காது. வீட்டுல ஒரு நோயாளிய 5 வருஷமா படுத்திருக்காருன்னா அந்த வீட்டு மனைவி தான் எல்லாத்தையும் பாக்குறா. மருந்து எடுத்து கொடுக்க, ஆகாரம் கொடுக்க, நடத்தி போக எல்லாமே. சோ திருவள்ளுவருடைய அவருடைய அந்த அதாவது அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும். இந்த உழைச்செல்வன்கிறது தி ரோல் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் ஹெல்பிங். அதுவும் சேர்த்து நாற்கூற்றே மருந்து அப்படின்னு சொல்றாரா. அடுத்தது அளவறிந்து உண்க, பசித்த பின் உண்க, இதெல்லாம் சொல்லிட்டார். இது நம்ம இளைய சமுதாயத்துக்கு கட்டாயம் சொல்லி ஆகணும். வர எல்லாரும் ஒபீஸ், ஓவர் வெயிட் அந்த மாதிரி இருக்காங்க. அளவுக்கு அதிகமாக உண்டால் நோய் பெரிதாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவிர நோய் நாடி, நோய் முதல் நாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நோய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அடிப்படைன்னு. சோ இந்த மருந்துன்ற அந்த 10 குறள்லயே அவர் வந்து எசன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஃபீல்டு கொண்டு வந்துட்டார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஒன்னுதான் சொல்ல விருப்பப்படுறேன். பேஷண்ட்ஸ் நம்ம 40 வருஷமா பாக்குறோம். முன்னாடி இருக்கிற பேஷண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, இப்ப இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க. அப்கோர்ஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ், எஸ்பெஷலி அவர் இளைய சமுதாயம், மாணவ சமுதாயம் சொல்ற போது, இந்த மாணவ சமுதாயம் வந்து தேர் கன்ஃபியூஸ்ட். அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏகமா இருக்கு. ஒன்னு செல்போனு கேட்கவே வேண்டாம், அடுத்தது T20 மேட்ச், அடுத்தது அந்த ஆமா அது மேட்ச் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றது, அடுத்தது அந்த டிவி. இது தவிர நிறைய புத்தகங்கள், ஊடகங்கள். அந்த டிவியில எது நிஜம் எது பொய்ன்னு சொல்ல முடியல. ஸோ தேர் டோட்டலி டிஸ்டர்ப். வர பேஷன்ஸ் வச்சு நான் சொல்றேன், பழைய சம்பிரதாயங்களை நம்பறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா தே திங்க் த ரேடிக்கல் பிரெயின் தான் ஒர்க் பண்ணணும், அது இமோஷனல் பிரெயின் இடம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இட் மே பி ரைட். ஆனா இமோஷனல் பிரெயினுக்கு கொஞ்சம் ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறது இல்ல. அப்படி இருக்கிற போது வீட்லயும் அவங்கள டிசிப்ளின் பண்ண முடியல, ஸ்கூல்லயும் அவங்கள டிசிப்ளின் பண்ண முடியல. இல்ல ஸ்கூல்லயும் இப்ப வந்து பெஞ்சு வேலை எல்லாம் நிறுத்த முடியாது, முட்டியெல்லாம் தட்ட முடியாது. ஸோ வி ஆர் இன் அ ஸ்டேட் வேர் லிபர்ட்டி, ஃப்ரீடம், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதனால வர பின் விளைவுகள், இப்ப மருந்து கொடுத்தோன்னு பேஷண்ட் கேட்பாங்க பின்விளைவு என்னன்னு. முன்விளைவை பத்தி கவலையே இல்லை அவங்களுக்கு. அது போல இந்த ஃப்ரீடமுடைய பின்விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கு. questioning everything, ஆனா they are not able to come to any conclusion. அது வந்து ரிலிஜியஸ் பேஸ்ல இருக்கக்கூடாது,
அது இந்த பேசிஸ்ல இருக்கக்கூடாது, காஸ்ட் பேஸ்ல இருக்கக்கூடாது, கிரீட் பேசிஸ்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்ற போது எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியல. வீட்டுல சொன்னா கேட்க கூடாது, அது மட்டும் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு சாப்பிட போகணும் எல்லாரும், மிட் நைட் பிரியாணி. அது என்ன வழக்கம்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு 10 பேர் செய்யற போது அது நார்மல் ஆயிடுது. nobody is questioning that. அது ரைட்டா தப்பா அப்படிங்கிற அந்த பார்டர் ரொம்ப பிளர்டா இருக்கு. நாட் ஒன்லி யங்கர் ஜெனரேஷன், எல்டர்ஸ் கூட ஒரு கான்ஃபிடன்டிங்கா நிறைய இன்ஃபர்மேஷன் அதுவும் அந்த இருக்கவே இருக்கு. அந்த வாட்ஸ்அப் வித் சொல்ற போது they tend to believe it. 10 தடவை சொன்னா அது நிஜம் ஆயிடுது. So இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் சிச்சுவேஷன்ல when you are not able to decide which is right, which is wrong, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. 10 பேர் பண்ணா அது ரைட் ஆயிடுது. அப்போ இந்த கான்டெக்ட்ல தான் நான் இந்த திருக்குறளை பாக்குற போது என்ன அழகா நான் மூணே வார்த்தையில சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? தீச்செயல்கள் உன்னை தொடரும், உன் நிழல் மாதிரி நீ தீச்செயல் பண்ணா தொடரும்னா நிழலை விட பின்னாடி கூட யார் வரப்படுறாங்க. சோ அதுக்கப்புறம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, யாரு டிசர்விங்கோ நீ ஏர்ன் பண்றதெல்லாம் கூட ஏர்ன் பண்ணி வச்சா கூட என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஒவ்வொரு மழைக்கு கைமாறு செய்ய முடியுமா? அந்த மாதிரி சில பேர் நிறைய வேலை செய்வாங்க. இவர் புக் எழுதியிருக்காரு, இவருக்கு என்ன கைமாறு செய்யறது, அவர் யூனிவர்சிட்டியில அவ்வளவு பண்றாரு, இதுக்கெல்லாம் நம்ம we cannot think of doing any கைமாறு. அந்த மாதிரி சில பேர் அந்த லெவல்ல இருக்காங்க. ஆனா நம்ம லெவல்ல என்ன பண்ணணும்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீதே, மனசால கூட தவறு நினைக்காத. அதுதான், அதாவது மனம் மெய் மொழி 3 எடுத்தா எதுலயுமே தவறுன்றது ஒன்னும் இல்லாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சோ எனக்கு என்ன தோன்றது, இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஒரு பெரிய சுழல்ல மாட்டின்னு நம்மள அடிச்சுன்னு போறது, வர இன்ஃபர்மேஷன் ரைட்டோ தப்போ தெரியல, இதுல எதை நம்புறது எதை நம்ப வேண்டாம் தெரியல. தெரிஞ்சதெல்லாம் 99% வாங்கணும், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், டாக்டர் ஆகணும், லண்டன் போகணும், அதுக்கு மேல என்ன பண்ணணும்ன்றதுல we are totally confused. எல்லாத்துக்கு மேல பரம்னு ஒண்ணு இருக்கு, அது நினைக்கணும் அப்படின்றது பாடப்புத்தகத்துல இல்ல, உங்க பாடத்திட்டத்துல இல்ல. சோ வாட் டு டூ ஃபர்தர்னு வரும்போது ரொம்ப நிறைய பேர் வராங்க. 40 years 35 years ஐடி, they are number 1 in the class, in the college, கேம்பஸ்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் செலக்டட். ஆனா they are confused, they are depressed. இந்த டிப்ரெஷன் மருந்து எழுதி கை வலிக்குது எனக்கு. பிகாஸ் இவ்வளவு நான் பார்த்தது இல்ல இந்த 40 வருஷம் பிராக்டிஸ்ல. So we are in a society where we are getting everything. ஒரே குழந்தை, அதுக்கு எல்லாமே கொடுத்துடுறோம். காலேஜ்ல பாருங்க, அவர் எவ்வளவு பாடத்திட்டம் இருக்கு, அது இருக்கு, புக்ஸ் கிடைக்குது. எங்க காலத்துல PhD பண்ணதுக்குள்ள உயிரே வந்தது, புக்கு கிடைக்காது, ரெஃபரன்ஸ் கிடைக்காது, ஒன்னொன்னா எடுத்துன்னு வரணும். இப்ப எல்லாமே வீட்டுல உட்காந்து செல்போன் வச்சு PhD பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்துல why should you be depressed? எனக்கு அது புரிஞ்சதே இல்ல. அதனால நான் நினைக்கிறேன் அதுக்கு என்னெல்லாம் தீர்வு உண்டுன்னு தெரியல, பட் திருக்குறள் டெபினட்டா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பின்னாடி இல்ல சார், குழந்தையிலேயே அது கொண்டு வந்துடணும். இப்போ நம்மளுக்கெல்லாம் அம்மா என்ன சொல்லுவா, இந்த பென்சில் ஒண்ணுது இல்ல கொடுத்துரு, பிறர் பொருள் விழையாமைன்றது 1ஆம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தது, அதெல்லாம் ஊர்லயே இல்ல இப்போ. அதனால இந்த பாடத்திட்டமோ வாட் எவர் இட் இஸ், இட் ஷுட் பி ஸ்டார்டட் இன் வெரி யங் ஏஜ். 5 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள போனா அது மறக்கிறதே இல்ல, அந்த பழக்கம் ஒட்டுறதே இல்ல. நம்ம 25 வயசுக்கு மேல பாடத்திட்டம் வச்சு யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுத்து அது நம்ம உள்ளுக்குள்ள டிஎன்ஏக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். So if you can introduce a program for children, அப்பவே இதெல்லாம் வந்துடும். இந்த குட்டி 2 லைனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடைசியில் 2 லைன், உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல். நினைப்பு, திங்கிங், நம்மளுடைய போக்கஸ் எல்லாமே பெரிய லெவல்ல இருக்கணும். அல்ப விஷயத்துல நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது ஊக்கம் உடையவர்கள் உள்ளவர் உடையார். யார் ஊக்கத்தோட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்க போறது அப்படின்னு. இவங்க 3 பேருமே எக்ஸாம்பிள். உள்ளுவது உள்ளலுக்கு, ஊக்கம்க்கு. அதனால நான் ஒன்னும் இதுக்கு விவரமே சொல்ல வேண்டாம். என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், உங்களுடைய அந்த திருவள்ளுவருடைய திருக்குறளுடைய மையங்களை யூ ஸ்டார்ட் அட் a younger age. அப்பதான் இந்த எமோஷனல் பிரெயின், அந்த லாஜிக்கல் பிரெயின் கான்ஃபிளிக்ட் எல்லாம் வராது. அப்ப சொல்லித்தரதெல்லாம் மைண்டுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பென்சில் இப்ப கொடுத்தா கூட நம்ம எடுத்துன்னு போக மாட்டோம், ஏன்னா அது ஊறி போயிடுது நம்மளுக்கு. என்னுடைய உரை, இந்த பெரியவங்க நடுப்புற சிறு புல்லு உரையாற்றுறது ரொம்ப தவறு, நேரம் எடுத்துட்டேன். நன்றி. Thank you so much, ma'am.
We are extremely elated to have with us Honorable Governor of Nagaland, Thiru Ila Ganeshan sir. Sir, a few words about you before we start. Few words I'll speak about you. Thank you, sir. I tried to concise as much as I can. So, Thiru Ila Ganeshan, born in 1945 in Tanjavur, comes from a traditional Brahmin family with deep connections to the RSS. His engagement with the nationalist movement began early due to his family's involvement. He deeply committed to serving his country. He chose to resign from his government position as Revenue Settlement Inspector and became a pracharak with the RSS. His efforts during the 1975 emergency, including leading the movement to restore democracy in South Tamil Nadu and his work in resolving communal issues, garnered significant appreciation from the nationalist leaders. In 1991, Sir transitioned to the BJP, the Bharatiya Janata Party, where he played a crucial role in strengthening the party at the grassroots level. He served in various capacities, including Organizing Secretary of State BJP, National Secretary, All India Vice President, and State President of Tamil Nadu. His effective public service led to his nomination as a Rajya Sabha member from Bhopal, where he served for 18 months. He was appointed Governor of Manipur in August 2021 and later became Governor of West Bengal in 2022. He is currently serving as the Governor of Nagaland. In addition to his political roles, he has been the editor of Tamil Party mouthpiece Ore Nadu and founder of Puttamarai, an association dedicated to promoting Tamil scholars and artists. Fluent in several languages, he is known for his ability to compose patriotic lyrics, his singing, and his active engagement with the Tamil diaspora. Shri Ila Ganeshan sir is celebrated for his simplicity, honesty, humility, and eloquence, earning him widespread respect among politicians, bureaucrats, and business leaders across India. It is truly an honor to be here to read this out, sir. I request you to please give the chief guest address. Shri Ramana Bhakta Samajatin வெள்ளி விழாவை ஒட்டி சனாதன தர்மத்தின் வெளிப்பாடே திருக்குறள் என்கின்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை ஆக்கி அதனுடைய வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை இங்கு தந்தமைக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே வந்திருக்கிறவர்களில் பேராசிரியர் திரு கே பார்த்தசாரதி அவர்கள், முன்னாள் துணைவேந்தர், திறந்தவெளி பல்கலைக்கழகம். இந்த நூலை ஆக்கியவர் திரு கே ஸ்ரீராம் அவர்கள். எனக்கு ரமணருடைய பக்தர் என்கின்ற வகையில் பல்லாண்டு காலமாக அறிமுகமானவர், நல்ல நண்பர். டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் அவர்கள் ரமண பக்த சமாஜத்தினுடைய தலைவர். இதை தவிர இங்கு இறைவணக்கம் பாடிய கலாமாமணி, நான் கலைமாமணி என்று நினைத்தேன், கலாமாலினி ஹரிகிருஷ்ணா அவர்கள், வரவேற்பை நிகழ்த்திய திரு ரவிசங்கர் அவர்கள், நிறைவாக நன்றியுரை நிகழ்த்திருக்கிற AR சந்திரசேகர், எல்லாவற்றுக்கும் மேலாக மேடம் லட்சுமி அம்மாள் அவர்கள், அனைவருக்கும், கூடியிருக்கிற அவையினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எதிர்பார்த்து வந்தது ஒன்று. ஆனால் இங்கு இதுவரையில் பேசிய பேச்சுக்களை கேட்டபொழுது, குறிப்பாக திரு ஸ்ரீராம் அவர்கள் இந்த நூலினுடைய கருத்தை பற்றி பேசிய போது கேட்டபோது அது வேறொரு கருத்தாக இருக்கிறது. அதாவது, நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னவென்றால், திருக்குறள் என்பது பொதுவாகவே சாதாரண மக்கள் கூட ஏதோ திருக்குறள் பாடப்புத்தகத்தில் சில குறள்கள் கட்டாயம் பரீட்சைக்கு வரும் என்று நான்லாம் KPBன்னு மார்க் பண்ணி வச்சு அதை மனப்பாடம் பண்ணி அந்த குறள் மாத்திரம்தான் தெரியும் பல பேருக்கு.
இந்த சில பேச்சாளர்கள்லாம் பல பேர் கம்பராமாயணத்தில் கோட் பண்ணுவான். நான் உன்ன கேட்பேன், நீங்க 60 SLCயான்னு கேட்பேன். எப்படி உள்ள தெரியும்? நானும் 60 SLC. எனக்கு அந்த பாட்டு அப்பதான் மனப்பாடம் சொல்வேன் நான். அந்த மாதிரி பெருசா ரொம்ப பேருக்கு தெரியாது சாதாரண. ஆனா திருக்குறள், திருவள்ளுவர் இவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரபலமான அளவுக்கு யாரும் பிரபலமாகல. ஆனால் அந்த திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படி உட்கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பது கேள்விக்குறி. ஆனால் இவர் திருவள்ளுவரை ஞான மார்க்கத்திற்கு இட்டுச் செல்கிறார். பேசின பேச்சிருந்து நான் புரிந்து கொள்வது, திருக்குறள் ஒரு ஞானி. திருக்குறள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஞான மார்க்கம். ரமணர் சொன்ன கருத்துக்கள் என்னவோ அதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் என்பது போல இருந்தாலும் இவர் பேசின பிறகுதான் இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என்கின்ற ஆவலால் தூண்டப்பட்டிருக்கிற. நிச்சயமாக இந்த புத்தகத்தை முழுமையாக படிப்பேன். எனக்கு புரிந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்வேன், புரியவில்லை என்றால் உங்களிடத்திலே கேட்பேன். காரணம், நான் ஒரு சாதாரண மனிதன். சாதாரண மனிதனுக்கு திருக்குறள், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றே பேசி 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 பழக்கம். இந்த இடத்துல திருக்குறள் என்பது ஒரு சனாதன தர்மத்தை வெளிப்படுத்துகிற நூல் என்று சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டில் சில ஆண்டு காலமாகவே ஒரு பெரிய வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அரங்கத்தில் இருப்பவர்கள் யாராவது திருவள்ளுவரை தனக்கு சொந்தம் கொண்டாடுவதற்காக ஒரு சில பேர், குறிப்பாக ஏனைய நாட்டை சார்ந்தவர்கள், ஏனைய மதத்தை சார்ந்தவர்கள், அவர் எங்கள் மதத்தை சார்ந்தவர், அவர் பைபிளை படித்த பிறகுதான் திருக்குறள் எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்றெல்லாம் கூட பேசுகிறார்கள். நான் இந்த மத பேதத்திற்கு நான் பேச வரவில்லை. இவன் எப்போதும் இப்படித்தான், எப்பொழுது பார்த்தாலும் மதத்தை பேசிக் கொண்டிருப்பான் நினைக்காதீர்கள். ஆனால் வள்ளுவர் பிறந்தபோது பாரத நாட்டிலே அந்த மதமே இல்லை. வள்ளுவர் பிறந்த காலம் என்ன என்பது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் எங்களுடைய கருத்தை தான் சொன்னார் என்பது போல பேச்சு மிக தீவிரமாக நடந்து வருகிறது. அநேகமாக விவரம் தெரிந்தவர்களுக்கு பல பேருக்கு தெரியும். அது இல்லை என்று நான் வாதிடுவேன். அந்த வாதிடுவதற்காக சில கருத்துக்களை சொல்வேன். நான் சொல்வது இந்த நாட்டுக்கு உண்டான உரிய தத்துவங்களைத்தான், கருத்துக்களைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இந்த புத்தகத்திலும் நீங்கள் விவரமாக எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இருக்கலாம், காரணம் இது ஒன்றுதான். ஆனாலும் புரிகிற மாதிரி நான் முழுமையாக இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்காகவோ அல்லது சிறப்பு பேச்சாளராகவோ நான் வரவில்லை. நிறைவுரை என்ற ஒரு மரியாதைக்கு ஒரு 10 நிமிடம் பேசி சீட்டு விடுவதற்கு முன்பாகவே சீட்டில் போய் அமர வேண்டும் என்று நினைத்து வந்தவள். அதனால இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை சொல்கின்றேன். இதனுடைய விரிவாக்கமாக இந்த புத்தகம் இருக்குமானால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். யாரும் மறுக்க முடியாத விஷயம், பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த செய்தி ஒன்று. திருக்குறள் என்ற வார்த்தையில் என்ன வருது? அறம்பொருள் இன்பம் வீடு. இந்த அறம்பொருள் இன்பம் என்பது எந்த நாட்டுக்கு பொதுவானது? தர்மார்த்த காம மோட்சம் என்பது சதுர்வித புருஷார்த்தம் என்பதாக நீண்ட நெடுகாலமாக ஆரம்பித்து நாம் சொல்லி வருகிறோம். அதைத்தான் அறம்பொருள் இன்பம். அதுல வள்ளுவர் என்ன சொல்கிறார்? இந்த அறநெறிப்படி பொருள் சேர்த்ததும் இன்பத்தை அனுபவிக்கும் இதால் இயற்கையாகவே வீடு நிலை பெறுவாய் என்பதுதான் வள்ளுவருடைய. ஆனால் வீடு என்பது விளக்க முடியாது. விடுபடுதலே வீடு. அகர முதல எழுத்தெல்லாம். கீதையில வள்ளுவரும் கிருஷ்ணனும் அதைத்தான் சொல்கின்றார். அக்ஷரானாம் அகாரமஸ்மி கீதையில வருகிறது. இதைத்தான் வள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம். இது உண்மை. பாரத நாட்டில் நாம பல்வேறு மொழிகளில் வேறுபடுகிறோம் என்று சில பேர் சொல்கிறார்கள். தவறு. இந்த மொழிகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறது. எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் யாரேனும் ஒருவன் எந்த மொழி பேசுவதை கேட்டாலும் கூர்ந்து கவனித்தால் பல வார்த்தைகள் உங்களுக்கு புரிந்த வார்த்தை. ஆரம்ப நாள்ல நான் ஹிந்தி படிப்பது அப்படித்தான் கற்றுக்கொண்டேன்.
இந்தி பேசுகிறான் என்பதற்காக தூங்கி விடாதே. அவன் பேசுகிற வார்த்தையில சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் இருக்கும், அதை கண்டுபிடித்து குறித்து வைத்துக்கொள் என்று எனக்கு வழிகாட்டியவர் சொன்னார். அந்த வார்த்தை ஒன்றும் நான் தமிழ்லேயே முடியாது என்று சொல்லவில்லை, ஆனால் தமிழுக்கு தெரிந்த வார்த்தைகள். சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்லலாம். அகராதி எழுதியவர் சொன்னார், பொதுவான வார்த்தைகள் நாடு முழுவதும் இருக்கின்றன என்று சொன்னார். There's the common words in all the languages in India. இதுதான் வந்தவருடைய நோக்கம். அதெல்லாம் முடியாது, முழுக்க முழுக்க தமிழ்லேயே சொல்லலாம் என்றார். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. நீண்ட நாட்களுக்கு முன்பாக, நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்பினார். அது எப்படி பேருந்தில் ஒரு பலகை எழுதியிருக்கிறது. நான் கூட அந்த காலத்தில் பேருந்தில் பயணம் செய்தவர். பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்வர்களுக்கு எம்பி ஆக்ட் 25A பிரிவின்படி அபராதமாக ரூபாய் 20 வசூலிக்கப்படும். அந்த காலத்தில் இப்ப அந்த பலகை இருக்காது தெரியாது எனக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறார், அபராதம் என்பது சமஸ்கிருத வார்த்தை, எதனால் நீங்க அந்த சமஸ்கிருத வார்த்தை போட்டிருக்க, மாற்றி விடுவோம் என்று கலைஞர் பதில் சொன்னார். மாற்றிவிட்டார்கள். எப்படி மாற்றினார்கள் என்றால், பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செல்வதற்கு தண்டத் தொகையாக ரூபாய் 20 வசூலிக்கப்படும். அட சாமதான பேத தண்டம் 4 சமஸ்கிருத வார்த்தை. நீ சமஸ்கிருதம் எடுத்துக்க வேண்டாம், பொதுவான வார்த்தை. அதனால தமிழ்லயே முடியாதுன்னு நான் சொல்லலை, தப்பா எடுத்துக்கூடாது. நான் தீவிரமான தமிழ் பிரியன். நான் தமிழ் பிரியன்னு சொன்னா அந்த தமிழ் பிரியங்கிற வார்த்தை அவங்க தமிழ் இல்லைங்கிறார். நான் சுத்த தமிழ் பேசுவேன்னு சொன்னேன், சுத்தங்கிறது தமிழ் இல்லைங்கிறார். பொதுவான வார்த்தை நாடு முழுக்க இருக்குன்னு. எதுக்காக சொல்ல வரேன்னா, அக்ஷரானாம் அகாரமஸ்பின்னு கீதையில சொல்லிருக்கு. அகர முதல் எழுத்தெல்லாம் அவர் சொல்லிருக்காரு மாதிரி, வானறிவன் நற்றாழ் தொழார் எனின். தாழ் தொடணும்னா பாதம் தொடணும். பாதம் தொட்டு வணங்குற பண்பாடு எந்த நாட்டு பண்பாடு? ஒண்ணு. நான் பாதம் தொடணும்னா உருவம்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? உருவம் இல்லாட்டி போனா பாதம் மாத்திரம் இருக்குமா? பாதம் தொடுங்கிறது உருவ வழிபாட்டுக்கு எதிரானது. அதனால வள்ளுவர் வானறிவன் நற்றாழ் தொழார் எனின் மானடி சேர்ந்தார்க்கு நிலைமை செய்ய நீடு வாழ்வார். தாளை வணங்காத்தலை வெவ்வேறு இடத்துல வருகிறது. நான் முழு திருக்குள்ளே சொல்லல, சுருக்கமா சொல்ல. தாளை வணங்காத்தலை அந்த அம்மாவுக்கு எல்லாம் விவரமா தெரியும். ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க எய்த்தாப்ல அவங்க எய்த்தால பேசுறது தயக்கமாவே இருக்கு. வான் சிறப்பு. அதுல இந்த பாருங்க, மழை பெஞ்சு மழை எல்லாம் போனா என்னென்ன கஷ்டம் வரும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா வள்ளுவருக்கு எதை பத்தி கவலை தெரியுமா? மழை பெய்யலன்னு என்ன ஆகும்? அவர் சொல்றாரு, சிறப்போடு பூஜனை செய்ய செல்லாது. ஆலயத்துல பூஜை நடக்காதியா? வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் உண்டு. பாருங்க, அவருக்கு அதான் கவலை. இது யாருக்கு இந்த கவலை? அதே மாதிரி வாழ்க்கை முறை, நம்முடைய வாழ்க்கை முறைகள் மிக சிறப்பான வாழ்க்கை முறைகள். இல்வாழ்வான் என்பான் அப்படின்னா கிரகஸ்தர். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இது குறள். இது நம்ம பண்பாடு. இந்த இயல்புடைய மூவருக்கும் யாருன்னா, நம்முடைய இதுல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இருக்கு. இது தமிழ் படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். பொதுவான நாடு முழுக்க பொதுவா இந்த வார்த்தைகள் புரிய இருக்கும். இதுல கிரகஸ்தனுக்கு உண்டான கடமை என்னன்னு வள்ளுவன் சொல்றார். இல்வாழ்வான் என்பான் கிரகஸ்தன் இந்த 3 பிரிவை சேர்ந்தவனையும் நீதாண்டா காப்பாற்றணுங்கிறார். ரொம்ப அதிகமா சொல்ல வேண்டாம். கல்யாணம் நீ போயிட்டா கூட உனக்கு தங்கச்சி இருப்பா, தம்பி இருப்பா, படிக்க வைக்கணும், போகணும், அது உனக்கு தான் பொறுப்பு. இப்படி சொன்னா புரியும். இப்போ பிரம்மச்சாரிக்கு காப்பாற்றணும். ஆனா அந்த காலத்துல பிரம்மச்சாரின்னு என்ன, அது நான் அப்புறமா சொல்றேன். நான் அந்த பிரம்மச்சரியம் பின்பற்றக்கூடிய ஆசிரமத்து மாணவர்கள் அவனுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது இல்வாழ்வான கடமை. வீட்டு வாசல பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொன்னா நீ தான் கொடுக்கணும். அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறது. இப்ப நமக்கு புரியறதுக்காக சொன்னேன்.
கல்யாணம் ஆகி போயிட்டோன்னா நீ தனியா போயிடாது, உன் புள்ள தம்பி தங்கி எல்லாம் படிக்க வைக்கணும், உன் பொறுப்பு இருக்குன்னு சொன்னா நமக்கு புரியும். இப்ப நமக்கு அல்லாது அந்த மாதிரி வானப்பிரஸ்தன் ஒரு காலம் இருந்தது. இப்ப ரிட்டையர் ஆன பிறகுதான் பல பேர் அடுத்த வேலைக்கு போறாங்க கூடுதலா. அதுக்கு நல்ல காரணம், ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவன் டாக்டர் சந்தோஷப்படுவார். ஆவரேஜ் ஏஜ் மனுஷனுக்கு இப்ப அதிகமா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் 60 ஆயிட்டாலும் ஈச்சையில படுத்துருவான், என்னைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. 60க்கு அப்புறம் தான் அடுத்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அப்ளிகேஷன் கொடுக்கறாங்க. பிரைவேட் கம்பெனில கூடுதலா சம்பளம் கிடைக்கிறது நல்லதுங்க. அவனுடைய திறமை அனுபவத்தை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. அதனால ஆனா அந்த காலத்தில் எப்படின்னா வானப்பிரஸ்தன் சொன்னா நீ அதெல்லாம் ஒண்ணு பண்ணாம கிருஷ்ணராமா கோவிந்தான்னு வீட்டில் உட்கார்ந்துருக்கணும், கீதை படிக்கணும், கஷேத்திராடனம் போகணும், வரணும். இப்ப யாருக்காக நான் சொல்லி வைக்கிறேன்னா அதை மாத்திரம் இப்ப பின்பற்றாதீங்க. காரணம் அப்ப ஆரோக்கியமா வாழ்ந்தான். இந்த வானப்பிரஸ்த வயசு வந்த பிறகுதான் கோயில் கோயிலா போயிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் போகாதீங்க, உங்களால நடக்க முடியாது, போக முடியாது. அனுபவத்துல சொல்றேன் நான். சின்ன வயசுலயே, அதுவும் குறிப்பா கிரகஸ்தனா இருக்கும்போது மனைவி கூட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த ஏஜ்ல அப்ப தாத்தா பாட்டிலாம் ஆரோக்கியமா இருந்தாங்க, போனாங்க எல்லா இடத்துக்கும். இப்ப உங்களால போக முடியாது. அதனால இப்ப இந்த காலத்து இந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும் அதெல்லாம் அப்படி. அதனால அவங்களை அந்த வானப்பிரஸ்தனை காப்பாற்றணும். துறவு சன்னியாசி எல்லாருக்கும் தெரியும், நாம தான் காப்பாற்றணும், இல்வாழ்க்கையில் இருக்கிறதா காப்பாற்றணும். இப்ப இந்த சிஸ்டம் இருக்க கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன், இது எந்த நாட்டில் இருக்கு? அதாவது நம்முடைய நாட்டுக்கு உண்டான மக்களுக்கு சொன்ன நூல்ங்கிறத சொல்றதுக்காகவும் திருவள்ளுவர் எந்த ஒரு தர்மத்தை பின்பற்ற சொன்னாருங்கிறதுக்காக தான் நான் இந்த கருத்தை நான் வலியுறுத்துறேன். இதுல எந்தெந்த கருத்தெல்லாம் இந்த நூல்ல வந்திருக்கிறது நீங்க அப்புறமா பின்னாடி அடுத்த சந்திக்கும் போது சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் விருந்துங்கிறது முக்கியமான விஷயம். மறுபடியும் அந்த காலம் சொல்றது காரணம் இருக்கு. கிரகஸ்தனுக்கு ஏராளமான கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு விருந்து. இப்ப விருந்துங்கிறது என்னன்னா, சொந்த தங்கச்சியே அண்ணா வீட்டுக்கு வரணும்னா, அண்ணா நாளைக்கு ராத்திரி அங்க வரலான் இருக்கேன், வரலாமா? என்னைக்குமே வர வேண்டாமா, நீ நாளைக்கு வேணா வா, நீ நாங்களாம் வெளியில பாப்போம். தங்க அண்ணன் வீட்டுக்கு வர்றதுக்கு போன்ல சொல்லி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வரணும். சொல்லிக்காம வந்தேன்னா ஒண்ணு பழுது கிடைக்கும், இல்ல எப்படின்னா ஒண்ணும் கிடைக்காது. அப்கோர்ஸ் இப்ப ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணலாம், அது வேற விஷயம். அதனால விருந்து என்பவன் சொல்லாமல் வருவன் தான் விருந்து, முன்பின் தேதி சொல்லப்படாமல் விருந்து. இதுல செல்விருந்தோம்பை வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்குன்னு சொல்றாரு. இது ரொம்ப பேருக்கு புரியல. நாங்க எப்போ அப்படித்தானே பண்றோம். எப்படா விருந்தாளி போவான்னு சொல்லி அவனை வரவேற்கிறது, அடுத்து பின்னாடி வரக்கூடிய விருந்து வந்தானே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது, இதை பண்றோம். நீங்க பாருங்க, மெட்ராஸ்ல முன்காலத்துல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒழுங்கா வாங்கிட்டு இருந்த காலத்துல மெட்ராஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரி ஊருக்கு போவாங்க. வந்த விருந்தினர்கள் வழி அனுப்புறதுக்கு வந்திருப்பான். காலம் பிறந்தான் வருவான் விருந்தாளி, வழி வரவேற்கிறதுக்கு வரமாட்டான். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விற்காது அப்பா. அதுல இருந்து நம்ம விருந்தோம்பல் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அப்ப இது மாதிரி ஈஸி நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்படி இல்ல, செல்விருந்து வருவிருந்து என்ன அர்த்தம்? ரெண்டு விதமான விருந்து இருக்காங்க. ஒரு விருந்து என்பது செல்விருந்து. பழைய காலத்துல சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் வாழ்க்கையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பாட்ட ஹரி 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 நாம 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 பஜனை சொல்லிட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு அவரோட கோஷ்டியாரும் அவங்க ரோட்ல போயிட்டே இருப்பாங்க. உங்க வீட்டு வாசல் வந்து நிக்க மாட்டாங்க. நீ ஓடி போய் அவங்களுக்கு பிட்சை கொடுக்கணும். அது செல்விருந்து, வந்துட்டு போன விருந்து இல்ல அது. இன்னொன்னு, அந்த காலத்து பிரம்மச்சாரி எந்த வயசுல இருந்தாலும், எந்த வசதி உள்ள குடும்பத்தில் பிறந்தவனா இருந்தாலும், மாணவனா இருக்கும்போது பிரம்மச்சாரி பௌதி பிக்ஷாந்தேகின்னு வாசனை அவன் வருவிருந்து ஓடோடி வந்து போடணும், காக்க வைக்காம போடணும். இதுதான் சொல்லிருக்கு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் பண்பாடு. எந்த நாட்டுக்கு பண்பாடு? செல்விருந்தோமே வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கணும். ஒரு அத்தியாயம் போதுங்க. இது இந்த நாட்டு சார்ந்தவளுக்காக சொல்லப்பட்டது. அதாவது கடைசியில வர விஷயத்துக்கு புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த உலகத்துல எந்த நாட்டுக்காரனுக்கு இது பொருந்தும் சொல்லுவான். ஏதாவது ஒரு நாடு அப்படி இருக்குமான பக்கத்துல சுத்தி இருக்க ஏதாவது நேபாள ஸ்ரீலங்கா இருக்கலாமா தெரியாது எனக்கு. புலால் உண்ணாமை கற்பனையே பண்ண முடியாது. நம்ம தேசத்துல மாத்திரம்தான் புலால் உண்ணாமை பற்றி இருக்கு.
பழகற்பியான்னு காங்கிரஸ்ல பழசுல காங்கிரஸ் தலைவர், இப்ப எந்த அரசியல் கட்சியில் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல நண்பர், பேச்சாளர், என்னோட பழக்கம் மதுரையில். அவர் சொன்னாரு, நான் அசைவமா தான் இருந்தேன். ஒரு நாள் திருக்குறள் படிச்சேன். அதுல குறிப்பா ஒரு குறள் படிச்சேன். படிச்சு ரொம்ப சிந்தனை பண்ணேன். அன்னிலிருந்து புலால் விட்டுட்டேன். அன்னிலிருந்து நான் வெஜிடேரியன். என்ன குறள் கேட்டேன். உண்ணாமை வேண்டும் புலால் பிரிது ஒன்றன் புண்ணது உணர்வான் தெரியும். நீ சாப்பிடுற தப்பா இடத்துக்கு அங்க யாரும் அவையில நீ சாப்பிடுற புலால்ங்கிறது ஏதோ ஒரு மாமிசத்து புண்ணுடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அப்படின்னு ஒரு மாதிரி அன்னிலிருந்து நிறுத்திவிட்டேன். பழக்கரப்பையா சொன்னது. ஆக ஒரு மனிதனை மாற்ற வல்லது இந்த குறளை ஒழுங்கா படிச்சிருந்தா. அதனால இன்னொன்னு பாருங்க, வாழ்க்கையில மனிதன் எப்படி இருக்கான்னா சாக பத்தி கவலைப்படல. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த மறுபிறவிய ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் யாரு? நீங்க சொல்லுங்க. மறுபிறவி ஏற்றுக்கொள்வது யாரு? ஒருத்தர் கன்னியாகுமரியில் அப்ப எம்பியா இருந்த ஒருத்தர் கிறிஸ்துவர். அவரை எதிர்த்து சில பேர்லாம் பிரச்சாரம் பண்ண உடனே இந்த மக்களுக்காக அவர் சொல்றாரு, நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்திருக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் இங்கு பணி செய்வேன், 7 பிறவியிலும் நான் இந்த மாவட்டத்திலே பிறக்க வேண்டும் பெருசா பேசிட்டார். உடனே எல்லாம் கைது விட்டாங்க. ஐயா தாழ்லிங்க நாடார் மறுநாளைக்கு இருந்தாரு. இப்படி பேசியிருக்காரு அவரு. நானும் அவரு காரில் போயிட்டு இருக்கோம். அவர் உடனே பதில் சொல்லிட்டாரு, உனக்கு எதுல 7 பிறவி? அதாவது உன் மதத்தை நம்பினார்தான். நீ நம்பினாதான் பிறவிங்கிறது, நம்பாட்டவனுக்கும் 7 பிறவி கிடைக்கும். அது வேற விஷயம். அதனால இந்த மறுபிறவிங்கிறது யார் நம்புறா? நம்ம தான் நம்புறோம். அதனால உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஒருத்தன் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. ரொம்ப ரொம்ப யாரோ இளைஞன் எழுதியிருக்கான். காலம்பர் எழுந்தோன்னு வாய்க்கு நல்ல காஃபி எழுதியிருக்கான். அது ஒரு திருக்குறள் தான். அது காலையில எழுந்த உடனே வாய்க்கு நல்ல காஃபி, எழுந்திருக்காட்டி வாய்க்கு பால். நம்மளும் திருக்குறள் எழுதுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி பசுமாட்டை பேணி பாதுகாக்கும். பயன் குன்றும் அறுதொள்ளோர் நூல் மரப்பர் எல்லாம் வருது. அதே மாதிரி இந்த வேதம் ஓதுறதை பத்தி மரப்பினும் ஒத்துக் கொள்ளலாகும், ஆனால் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கணும். நீ வேதத்தை மறுத்தாவிட என்னால் ஒத்துக்க முடியும், ஆனா ஒழுக்கம் கட்டேன்னா என்னால் ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி அப்படின்னு என்ன அர்த்தம்ல, பிறப்பு என்கின்ற சமுத்திரம், அதை நீத்தல் அரிதுன்னு. பிறவியை பத்தி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இதெல்லாம் எந்த நாட்டுக்குண்டான தத்துவம் சொல்லுங்க பாப்பா. நீங்க தெளிவா சொல்லுங்க. நமக்கெல்லாம் எப்பவுமே 7 ஜென்மத்துக்கு நான் தான் உனக்கு மனைவியா வரணும்னு சொல்லுவாங்க. புரியுதா? மனசுக்குள்ள அந்த புருஷன் என்ன நினைச்சுப்பான் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அடுத்த ஜென்மம் தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பான் வச்சுங்களா. எனக்கு அனுபவம் இல்ல இதை பார்த்தீங்க. ஆனா 7 பிறப்பும் தீயவை தீண்டாம். இந்த 7 பிறவி இருக்குங்கிற நம்பிக்கை வள்ளுவர் சொல்லிருக்காருல்ல. 7 பிறப்பம் சாதாரணமா நம்ம பயன்படுத்துற 7 பிறவி. நல்ல பண்புடைய மக்கள் இருக்கவனா 7 பிறப்புக்கு உனக்கு பழி வராதுன்னு. எல்லாத்தை விட அமிர்தம், அமிர்தத்தை யார் உறவு கொண்டு? நாம தானே அமிர்தம். அது சாபா மருந்துன்னு சொல்றாரு. அமிர்தம் நிறைய சொல்ல முடியும். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர பார்த்து தெளிவா வள்ளுவர் சொல்லிருக்காரு. சொர்க்கத்தை பத்தி வள்ளுவர் சொல்லிருக்காரு. புத்தேல் உலகத்தும் மீண்டும் பெறலருதே ஒப்புரவேன்னு நல்ல பேர். நான் ரொம்ப நேரம் அதிகமாக விளக்கம் கொடுக்காம சொர்க்கத்தை பத்தி சொல்லிருக்காரு. நிலவரை நீன் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. புத்தேள்ங்கிற சொர்க்கம். சொர்க்கத்தையும் சொல்லிருக்காரு, நரகத்தையும் சொல்லிருக்காரு. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துன்னா ஏத்துக்கிட்டு யார் வேணாம், எந்த நாட்டுக்காரனா. நரக பத்தி சொல்றாரு, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம். நரகத்துக்கு பேர்.
இருள் சேர்ந்த என்ன உலகம். அதனால இந்திரனை பத்தி சொல்றாரு. இது பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. ஐந்தவித்தான் ஆற்றல் விசிம்பினான் கோபான் இந்திரனே சாலுங்கரி. லக்ஷ்மியை பத்தி பேச்சு வருது. அகனமந்து செய்யாள் உரையும். செய்யாள்ங்கிறது லக்ஷ்மி. செய்யாள் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் வந்திருக்கு. அதே மாதிரி அதிருந்து வெக்கா அறிவுரையார் சேரும் திறனிருந்து அங்கே திரு. இது லட்சுமி பத்தி தான். திரு மூதேவியை பத்தி சொல்லிருக்காரு. மூதேவின்னு மாத்திரம் சொல்லல. நம்ம வீட்டுல என்ன பழக்கம், மூதேவி என்ன சொல்லுவாங்க, அக்கா வந்துருவாமா கலோக்கியலா. வள்ளுவரே அப்படிதான் சொல்றாருங்க. அவ்வித்து அழுக்காறு உடையாளை செய்யவள் தம்பையை காட்டிவிட. மூதேவியை பத்தி சொல்றாரு. அதனால அசைக்க முடியாம என்னால நிரூபிக்க முடியும். இது முழுக்க இதுதான் நான் யோசிச்சு இந்த மாதிரி விஷயத்தை சொல்றாரு. ரொம்ப சந்தர்ப்பப்பட்டு வந்து அதுவும் அதான் சொல்லிருப்பாரு நான் நினைக்கிறேன். படிச்சு பார்த்தா அதை விட நான் அதிகமா ஞானத்தில் உயர்ந்த வையத்தில் வாழ்பவனுக்கு வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். யமனை பத்தி சொல்லிருக்காரு. குற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். குற்றம்ங்கிறது யமன் தான். கூற்றுடன் என்று மேலும் கூடியதற்கும் ஆற்றலே படை. அதுவும் வள்ளுவர் சொல்லிருக்கார். யமனை பத்தி சொல்லிருக்காரு. குற்றம் பூமாதேவி பத்தி சொல்லிருக்காரு. நிலமெல்லாம் நல்ல நகம். ஊழ் நம்ம சொல்ற விதின்னு சொல்றோமே, ஊழின்னு பெருவெளியாவுல. அதனால இன்னும் அதிகமா பெருமா அந்த புத்தகத்துல 3 வால்யூம் எழுதியிருக்கார். அவர் எழுதியிருக்கான்னு சொன்னா வாசுகி சமைச்சு போறதுனாலதான் அவரால் எழுத முடிஞ்சது. டாக்டர் அம்மா சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியாது எனக்குன்னு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு கருத்து மதம் சொல்றேன். திருவள்ளுவருக்கு மதம் உண்டு, ஆனால் திருக்குறள் உலக பொதுமறை. அழகா திருக்குறளை பத்தி சொன்னதுக்கு நம்ம I think we must give him a standing. So much. We have exciting news today. Shri A.R. Chandrasekhar sir will be contributing a sum of rupees 1 lakh towards the Samajam during this Jubilee, Silver Jubilee year celebrations. We have Sri Ram, President, who's receiving the sum. Thank you so much, sir. I request Shri A.R. Chandrasekhar sir to deliver a word of thanks. மேதகு ஆளுநர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் மேன்மை வாய்ந்த பிரமுகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். பகவான் ரமணரின் அருள் விலாசம் வீசும் சத்சங்க நிகழ்ச்சிகளால் நானும் என்னை போல பலரும் வாழ்க்கையில் பண்படுத்தப்பட்டுள்ளோம், செம்மைப்படுத்தப்பட்டுள்ளோம். ஆகவே முதற்கண் என் நன்றியை அத்தகைய சத்சங்க நிகழ்ச்சிகளை 25 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கும் ஸ்ரீ ரமண சமாஜத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த காலகட்டத்தில் நம்ம பாரம்பரியமான சனாதன தர்மத்திற்கு களங்கம் உண்டாகும்படி, அதன் பெருமைகளை இருட்டடைப்பு செய்யும்படி பல சம்பவங்கள் நடக்கிறது. உற்ற சமயத்தில் உண்மைக்கு வெளிச்சம் போட்டு காட்டும்படி ஸ்ரீராம்ஜியின் திருக்குறள் உரை இன்று வெளியாகியுள்ளது. திருக்குறள் என்பது சனாதன தர்மத்தின் ஒளி விளக்கு. நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு ஆளுநர் அவர்கள் திருக்குறளுக்கும் சனாதன தர்மத்துக்கும் உள்ள தொடர்பை அடுத்தும் திருத்தமாக பல கருத்துக்கள் சொல்லி, புருஷார்த்தங்கள், திருவடி பெருமை, புலால் உண்ணாமை, 4 வித ஆசிரமங்கள், மறுபிறப்பி கொள்கை, சாவா மருந்து, வைதிக நெறி என்று அடுக்கடுக்காக அடுக்கி அதை நிலைநாட்டியுள்ளார். திருக்குறளை பற்றி ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கு தெரிந்திருக்கும். திருக்குறளை சங்கப்புலவர்கள் இலக்கண சுத்தமாக இல்லை என்று ஏற்கவில்லை. பொற்றாமரை குளத்தில் சங்கப்பலகை அதை தாங்கி நிறுத்தியது.
ஆக பொற்றாமரைக்கும் திருக்குறளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது. நம்ம மேதகு கவர்னர் பொற்றாமரையோடு மிகவும் நெருக்கமானவர். தன்னுடைய பொற்கரங்களால் இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுதான் பிரம்ம லிபி போல் இருக்கு. நம்ம தலைவரும் பிரம்மாதான் திருவள்ளுவரின் அவதாரம் என்று வேற சொல்லி இருக்கின்றார். நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்ஜி ஐயா அவர்கள் நீண்ட காலம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து பொது தொண்டு ஆற்ற வேண்டும், இறை பணிகள் தொடர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அடுத்ததாக புரொஃபசர் கே பார்த்தசாரதி, அவர் முன்னாள் துணைவேந்தர். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் எந்நாளும் துணை புரியும் வேந்தர். அவர் ரொம்ப கேஷுவலா, சகஜமா, சரளமா கல்வியின் முக்கியத்துவம், முன்னேற்றங்கள் அதெல்லாம் புட்டு புள்ளி விவரங்கள் சொல்லி எடுத்திருத்தார். அப்புறம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் மருத்துவ சேவை, மக்கள் சேவை, மகேஷின் சேவைன்னு பன்முகம் கொண்டவர். அவர் திருக்குறள்ல என்ன மருத்துவத்தை பத்தி இருக்குங்கிறதையும் ரொம்ப ரத்தன சுருக்கமா சொன்னாங்க. இந்த வெள்ளி விழாவுக்கு நிறைய நுணுக்கமான பொறுப்புகள் இருக்கின்றது. வள்ளுவருக்கு வாசுகி அமைந்தாமல நம்ம தலைவருக்கு சசிகலா ஸ்ரீராம்ஜி, அதே போல ட்ரெஷரருக்கு சாந்தி ரவிசங்கர், இவெல்லாம் அழகா பார்த்து செய்ய வேண்டியதை செஞ்சிருக்காங்க. அவர்களை பாராட்ட நான் மறந்தா கூட நாச்சொல்லுமே அவர்கள் நாமமே அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்க மீனாட்சி கல்லூரி அவங்க நிர்வாகத்தினர் எப்பொழுதும் அரங்கமும் ஆதரவும் தருகிறார்கள். அந்த கரஸ்பாண்டன்ட் லட்சுமி அவர்களுக்கு, செக்ரட்டரி ஸ்ரீகாந்த், புரொஃபசர் அறிவழகன், புரொஃபசர் ராமன் மற்றும் மாணவ மணிகள் எல்லாருக்கும் கரம் கூப்பி சிறந்தாழ்ந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இன்றைய வெள்ளி விழா வைபவத்தில் கலந்து கொண்டு இது ஒரு பெரிய கல்யாண உற்சவம் போல மகிழ்ச்சியும் மங்களமும் பொங்க வெகு விமர்சையாக நடத்தி கொடுத்து விட்டீர்கள். அதற்கு நடத்தி கொடுத்த இசைக்கலைஞர்கள், பாராயணம் பண்ணிய பக்தர்கள், தொகுப்பாளர், சான்றோர், சபையோர்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ ரமண பக்த சமாஜத்தின் சார்பில் மிக்க நன்றி என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நமோ ரமணாய, நமோ ரமணாய. Prasadam will be served outside as lunch. So we request you to first rise for the national anthem and please join us. जनगण मन नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष मांगे गाहे तब जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे.
Thank you.